Welcome to RSR Easy Learning Tips. இன்னைக்கு நம்ம Unit 8 Approaches to Literature Literary Movements Part 3 வீடியோ பார்க்க போறோம். Part 1, Part 2 வீடியோவோட லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு description boxல அவைலபிளா இருக்கு. Romantic movement. During the second half of the 18th century, writers became interested in nature and beauty. Second half of the 18th century நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா 18th century வந்து ஏஜ் ஆஃப் நியோ கிளாசிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அது செகண்ட் ஹாஃப்ல தான் என்னாச்சு, ரைட்டர்ஸ்க்கெல்லாம் நேச்சர் மேலேயும் பியூட்டி மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு. லிரிக்கல் பேலட்ஸ் பாருங்க 1798 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க வேர்ட்ஸ்வர்த்தும் கோல்ரிட்ஜும். ஸ்டார்டட் த ரொமான்டிக் ஏஜ். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே 1798 வந்து ஒரு லேண்ட்மார்க். ஏன் அப்படின்னா அப்பதான் லிரிக்கல் பேலட்ஸ் பப்ளிஷ் பண்ணி ரொமான்டிக் பீரியட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஆலிவர் கோல்ட்ஸ்மித், தாமஸ் கிரே, வில்லியம் கோலின்ஸ், வில்லியம் கவுப்பர், ராபர்ட் பர்ன்ஸ் அண்ட் வில்லியம் பிளேக் ஆர் ப்ரீகர்சர்ஸ் ஆஃப் த ரொமான்டிக் மூவ்மெண்ட். நியோ கிளாசிக்கல் ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா சில போயட்ஸ் வந்து ரொமான்டிக் ஸ்பிரிட்னால ஈர்க்கப்படுறாங்க. இவங்களை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், ரொமான்டிக் மூவ்மெண்டோட முன்னோடிகள், ப்ரீகர்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இவங்களை என்னன்னு சொல்லலாம், டிரான்சிஷனல் போயட் பிட்வீன் கிளாசிசம் அண்ட் ரொமான்டிசிசம். ஸோ ரெண்டுக்கும் கிளாசிசம்க்கும் ரொமான்டிசிசம்க்கும் இடைப்பட்ட போயட்ஸ் அப்படின்னு இவங்க சொல்லலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரொமான்டிசிசம். அகெயின்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் கஸ்டம். அதாவது போயம் எழுதுறதுக்கான விதிகள், வழக்கமான முறைகளுக்கு எதிராக இருந்தாங்க. அந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாமே வந்துட்டு இமேஜினேஷனை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. பாருங்க, the romantic poets considered rules as inhibiting or controlling the free play of imagination, praised feeling, imagination and emotion. So அவங்களுக்கு first question பாருங்க, to romantic poets poetry is the spontaneous overflow of powerful feelings. To them poetry is emotion recollected in tranquility. ஸோ போயம் அப்படிங்கிறது மைண்ட்ல இருந்து வரக்கூடாது, ஹார்ட்ல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட லிரிக்கல் பேலட்ஸ், அதுல ப்ரிஃபேஸ் முன்னுரை இருக்கு இல்லைங்களா, அதுலதான் இந்த மாதிரி இவர் கோட் பண்ணிருப்பாரு. ஸோ இந்த கோட்ஸ் வந்து பை வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஃபுல் ஆஃப் வண்டர் அண்ட் மிஸ்ட்ரி. ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும் அவங்களோட கான்செப்ட். தே கான்சென்ட்ரேட்டட் ஆன் நேச்சர். ஸோ சமூக நிகழ்வுகளோ இல்லை அரசியல் நிகழ்வுகளோ அதை பற்றியெல்லாம் அவங்க எழுதியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே இது வந்து நேச்சர் தான். தே ரிட்டன் டு நேச்சர் ஃபார் கம்ஃபர்ட் அண்ட் சலேஸ். ஸோ ஆறுதலுக்கு வசம் தே ப்ரிஃபர் நேச்சர். பிரைஸ்ட் இன்னசென்ட் பீப்புள். ஸோ அவங்க வந்து விவசாயிகள், ஆடு மேய்க்கிறவங்க, இந்த மாதிரி காமன் மென், இன்னசென்ட் பீப்புளை தான் ப்ரைஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. தே ஹேட் அ லவ் ஃபார் பாஸ்ட். ஸோ மிடிவல் பேலட்ஸ் இது எல்லாம் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருப்பாங்க. ஐடியலிஸ்ட். ஸோ ஐடியலிஸ்ட் அப்படின்னா தே லைக் ஐடியல் வேர்ல்டு. கற்பனை உலகத்துக்கு போயிடுவாங்க. அவங்களோட ஹார்ஷ் ரியாலிட்டியை ஏற்க முடியல. ஸோ அப்பப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உலகம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அந்த இமேஜினேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு வேர்ல்டுக்கு போயிடுவாங்க. அதனாலேயே அவங்க போயம் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மெலன்கலி டோன் இருக்கும். ஸோ லாங்குவேஜ் வந்து சிம்பிளா இருக்கும். தே ஆர் அகெயின்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ். 18th century போயட்ஸ் ரொம்ப ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு அகெயின்ஸ்டா யூஸ் இருப்பாங்க இவங்க. ரிவைவ்ட் மெனி ஏன்ஷியன்ட் மெட்ரிக்கல் ஃபார்ம்ஸ். ஸோ 18th centuryல வெறும் ஹீரோயிக் கப்லெட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து அது இல்லாம நிறைய ஏன்ஷியன்ட் யூஸ் பண்ண மெட்ரிக்கல் ஃபார்ம்ஸ் எல்லாமே தே வில் பி யூஸிங். அதாவது என்ன அப்படின்னா லிரிக், பிளாங்க் வேர்ஸ், ஓட், சானட், அதெல்லாம் பின்னாடி கொஸ்டின்ல பார்ப்போம். ஸோ இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரொமான்டிசம். ஸோ ஒவ்வொரு கேரக்டர்லையுமே நான் ஒவ்வொரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதை நம்ம பார்க்கலாம். For romantic poets, even ordinary objects are most wonderful and miraculous, so they often turn to supernatural. Romantics concentrated on nature, so they disliked city life. The romantic poets praised the peasants, shepherds, and common men. Their poetry is colored by melancholy. They used simple language in their poems to present the humble and rustic life.
The Romantic poets revived a number of ancient metrical forms like Spenserian stanza, the ballad meter, the blank verse, the lyric, the ode, the sonnet. The Romantic poets are 5 in number. யாருன்னு பாருங்க. William Wordsworth, S.T. Coleridge, John Keats, P.B. Shelley, and Byron. Wordsworth and Coleridge were the senior Romantic poets who were also called the late poets. So late poets அப்படின்னா Wordsworth and Coleridge தான். Keats, Shelley and Byron are known as the second generation of Romantic poets. ஸோ சீனியர் ரொமான்டிக் போய்ட்ஸை வந்து சொசைட்டி ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் கீட்ஸ், ஷெல்லின், பைரன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேவர் கன்சிடர்ட் அஸ் ரிபல்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, REBELS, ரிபல்ஸ். இவங்களோட ஒர்க் எல்லாமே வந்து இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நல்லா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்க எப்போ புகழ் அடைஞ்சாங்க அப்படின்னா அவங்க இறப்புக்கு அப்புறம் தான். Romantic movement of the 19th century tried to revive the characteristics of Elizabethan literature, which was essentially romantic in spirit. So, romantic movement வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிசபெத்தன் லிட்ரேச்சரோட கேரக்டரிஸ்டிக்ஸை ரிவைவ் பண்ணியிருக்கு. எலிசபெத்தன் லிட்ரேச்சரும் ரொமான்டிக் மூமெண்ட் மாதிரியே இட் ஆல்சோ ஹேஸ் ரொமான்டிக் ஸ்பிரிட். ஸோ ரெண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். The Pre-Raphaelite school. The Victorian age saw the emergence of a school of poetry known as the Pre-Raphaelite school. ஸோ விக்டோரியா வந்து குயின் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா போயட்ரிக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன் அப்படின்னா ரொமான்டிக் போயட்ஸ் எல்லாருமே வந்து இப்போ இறந்துருந்தாங்க. லைக் கோல்ட்ரிட்ஜ், ஷெல்லி, கீட்ஸ், பைரன், ஸ்காட் எல்லாமே வந்து இறந்துருந்தாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா விக்டோரியன் ஏஜ்ல வந்து 2 கிரேட் போயட்ஸ் இருக்காங்க, டென்னிஷன் அண்ட் ப்ரௌனிங். த ப்ரீ-ரஃபலைட் போயட்ஸ் cannot be compared with the great Victorian poets. ஸோ விக்டோரியன் லிட்ரேச்சர் வேற, ப்ரீ-ரஃபலைட்ஸ் வேற, ரெண்டுமே வேற வேற கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ ரேங்க் கொடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ-ரஃபலைட்ஸ் வந்து அவங்களோட போயம் வந்து கண்டிப்பா விக்டோரியன் இதை போயட்ஸை விட செகண்ட் ரேங்க் அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? ஸோ அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின்ல பார்க்கலாம். The Pre-Raphaelite poetry is devoid of human touch when compared to Victorian literature, which is intensely humanistic and vital. ஸோ விக்டோரியன் லிட்ரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனித நேயம் மிக்க போயட்ரிஸை அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ப்ரீ-ரஃபலைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது. நம்ம ப்ரீ-ரஃபலைட்டை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் மேட்டர் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இது எப்படி அப்படின்னா இப்போ ஒரு படத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கோசரம் படம் வாட்ச் பண்ணுறோம். அதில் கருத்து இருக்கணும் அப்படின்னா ப்ரீ-ரஃபலைட் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை, கருத்தெல்லாம் சொல்ல முடியாது, என்டர்டைன்மெண்ட்னா நாங்கள் என்டர்டைன் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரீ-ரஃபலைட். சரிங்களா? விக்டோரியன் போயட்ஸ் அப்படின்னா அந்த என்டர்டைன்மெண்ட்லேயும் ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறதா. ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். த விக்டோரியன் ஏஜ் இஸ் எசென்ஷியலி அன் ஏஜ் ஆஃப் ப்ரோஸ். அப்போ ப்ரோஸுக்கு தான் முக்கியத்துவம் இருந்துச்சு. இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயட்ரி இதையும் தாண்டி தான் நம்ம ப்ரீ-ரஃபலைட் ஸ்கூல் வந்து எமர்ஜ் ஆயிருக்கு. ஸோ அது யாரை தொடங்கி வச்சாங்க அப்படின்னு பாருங்க. இன் 1848 3 celebrated painters, William Holman Hunt, John Everett Milius, and D.G. Rossetti, and one sculptor, Thomas Ulner, founded a brotherhood and they lived before Raphael. ஸோ 3 பெயிண்டர்ஸ், ஒரு ஸ்கல்ப்டர், இவங்க சேர்ந்து ஒரு பிரதர்ஹுட் ஃபவுண்ட் பண்றாங்க. இவங்க எல்லாருமே ரஃபேலுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. ஸோ அந்த பிரதர்ஹுட் பேர் வந்து ப்ரீ-ரஃபலைட் பிரதர்ஹுட். அவங்க படிச்ச போயட்ரிக்கு பேர் தான் ப்ரீ-ரஃபலைட் போயட்ரி. ஸோ அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பாருங்க. Was to replace the reigning academic style of painting by a return to the spirit of devotion of Italian painting before Raphael. ஸோ இட்டாலியன் பெயிண்டிங்கோட அந்த ஸ்பிரிட்டை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எய்மா இருந்திருக்கு. ஸோ இவங்க இல்லைன்னா ப்ரீ-ரஃபலைட் மூமெண்டோட இம்பார்ட்டன்ட் போயட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க. ரிவைவல் ஆஃப் மெடிவலிசம், ஆர்ட் ஃபார் ஆர்ட்ஸ் சேக். ஸோ இதுதான்
அதாவது போயம் வந்து எந்த ஒரு மாரலோ எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை எந்த ஒரு பிலாசபிக்கல் பர்பஸோ இருக்கக்கூடாது. நேச்சர்னா நேச்சர் பத்தி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றது ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக். ஓகேங்களா, ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. போயட்ஸ் ஹூ சப்போர்ட்டட் ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் டாக்ட்ரின். ஸோ இதை யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா எஸ்டி கோல்ரிட்ஜ், எட்கர் ஆலன் போ, ஆஸ்கர் வைல்ட். ஸோ இவங்கெல்லாம் இதை இன்ஸ்பயர் ஆகி போயம் எழுதினவங்க. இந்த 3 பேரும் ப்ரீ ரெஃபலைட் போயட்ஸ் கிடையாது. ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் அப்படிங்கிற டாக்டரினை சப்போர்ட் பண்ண போயட்ஸ். சரிங்களா? டு கிரியேட் த எஃபெக்ட் ஆஃப் லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங் இன் போயட்ரி. ஸோ லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங் அப்படின்னா ரெப்ரசன்டிங் அ வியூ ஆஃப் கண்ட்ரி சைடு. ஸோ கிராமப்புறத்தை வந்து கண் முன்னே கொண்டு வர மாதிரி. சரிங்களா? லவ் ஆஃப் சிம்பலிசம் அண்ட் தே பே கிரேட் அட்டென்ஷன் டு மியூசிக் அண்ட் மெலடி. ஸோ ரிக்கட் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ரிக்கட் கால்ஸ் த ப்ரீ-ராஃபலைட் as the logical development of romantic revival. Pre-Raphaelites were worshippers of beauty. ஸோ அதனால தான் அவங்க ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் அப்படின்னு சொல்றாங்க. Like the poetry of Keats, they produce vivid visual word pictures. ஸோ கீட்ஸோட போயம் மாதிரியே இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவான பிக்சர்ஸ், அதாவது கவிதை படிக்கும் போதே நம்ம கண் முன்னாடி வந்து அந்த இடத்த பாக்குற மாதிரி இருக்குமா. The Pre-Raphaelites pay great attention to vowel music. They often sacrifice sense for the sake of sound. So சென்ஸ் அப்படின்னா மீனிங், அங்க மீனிங் கூட வராம இருக்கலாம், ஆனா அங்க அந்த மியூசிக் வந்து ரிதம்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. The Symbolist Movement. ஸோ இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஹூ எக்ஸ்பிரஸ் இண்டிவிஜுவல் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹைலி சிம்பலைஸ்டு லாங்குவேஜ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. அவங்களோட லாங்குவேஜ் வந்து ஹைலி சிம்பலைஸ்டா இருக்கும். ஸோ எப்படி அப்படின்னா குறியீடுகள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீகாக்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஆக்சுவலா மயிலை ரெப்ரசென்ட் பண்ணாது, அது வந்து இட் ரெப்ரசென்ட் ப்ரைட். ரைசிங் சன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து சூரியன் உதிக்குது அப்படின்ற மீனிங்ல வராது, பர்த் பிறப்பை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். இந்த மாதிரியான லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இவங்க போயம்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த வேர்டு வந்து ஆரிஜின் பாருங்க. The word symbol is derived from the Greek word symbolin. It means to put together. ஸோ அப்டிராக்ட் ஐடியாஸை வந்து சிம்பிள் மூலமா இவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. Symbolism was late 19th century movement in art and literature. The use of symbol was made into a conscious technique and raised to the level of a literary movement by a group of French poets. அதாவது இந்த சிம்பிளை பயன்படுத்துறத ஒரு டெக்னிக்காவும் அதை வந்து ஒரு லிட்ரரி மூவ்மெண்டாவும் உயர்த்தினது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு போயட்ஸ் தான். ஸோ இந்த சிம்பலிஸ்ட் மூவ்மெண்ட் வந்து யாரை சொல்லலாம்னா ஒர்க்ஸ் ஆஃப் லேட் 19th century பிரெஞ்சு ரைட்டர்ஸ், அவங்களோட ஒர்க்ஸ் தான் வந்துட்டு என்னன்னு சொல்லலாம் சிம்பலிசம் அப்படிங்கறத சொல்லலாம். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் பாருங்க, பாட்லேர், மலாம் அண்ட் ரிம்பார்ட். இதுல வந்து பாட்லேர் அப்படிங்கிறவர் தான் he was the first to exalt the value of symbols. ஸோ சிம்பிளோட வேல்யூ மதிப்பை உயர்த்தினது அதான் எக்ஸால்ட். ஸோ உயர்த்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்லேர் தான். In 1899, Arthur Symons wrote his book The Symbolist Movement in Literature and dedicated it to W.B. Yeats. ஸோ ஆர்த்தர் சைமன்ஸ் வந்து ஒரு புக் எழுதுறாரு த சிம்பலிஸ்ட் மூமெண்ட் இன் லிட்ரேச்சர்னு, அதை வந்து W.B. ஈட்ஸ்க்கு டெடிகேட் பண்றாரு. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. W.B. ஈட்ஸ் வந்து ஒரு எஸ்ஸே எழுதியிருக்காரு. சரிங்களா? அது பேர் வந்து த சிம்பலிசம் ஆஃப் போயட்ரி. த Symbolism, SYMBOLISM of poetry, essay written by W.B. Yeats. சரிங்களா? Arthur Symons considered Yeats as the chief representative of Symbolist movement. So chief representative of Symbolist movement வந்து Yeats அப்படின்னு சொல்றது வந்து ஆர்த்தர் சைமன்ஸ். Poems of Yeats with rich symbols. ஸோ அவரோட ஈட்ஸோட போயம்ஸ் எல்லாம் பாருங்க. The Tower, The Wild Swans at School, 1919, Among School Children. T.S. Eliot's images convey and create a mood in the manner of the French poet Baudelaire. ஸோ T.S. எலியட்டும் வந்து பாட்லேர் அவரோட ஒர்க்ல இம்ப்ரெஸ் ஆகி அதே மாதிரி
ஒரு மூட் வந்து கிரியேட் பண்றாரு அவரோட போயம்ல. தீம்ஸ் ஆஃப் த சிம்பலிஸ்ட் மூமெண்ட், நோ பப்ளிக் அண்ட் பொலிட்டிக்கல் தீம்ஸ். ஸோ இவங்களும் வந்து எந்த ஒரு சோஷியல் ஆர் பொலிட்டிக்கல் நிகழ்வுகளை பத்தி எழுதுறது கிடையாது. ட்ரெடிஷ்னல் வேல்யூஸை ஃபாலோ பண்றாங்க. Against the realist theatre and naturalist novel, used only symbols to express the mystery of existence. Symbolists used both conventional and personal or private symbols. ஸோ வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய சிம்பிள்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அவங்க ஓனா நிறைய சிம்பிள்ஸும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கமான இது அப்படின்னா இப்போ வெள்ளப்புறா அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, டவ், அது இட் ரெப்ரசன்ட் பீஸ் இல்லையா, அது வழக்கமான ஒரு இது. ஸோ இவங்களும் பிரைவேட்டான சில குறியீடுகளும் வச்சிருக்காங்க. They value the musical element in poetry. Symbolists often used symbols associated with an object or action. ஸோ என்னென்னு பாருங்க கீழே: பீகாக், ப்ரைட்; ஈகிள், ஹீரோயிசம்; ரைசிங் சன், பர்த். ஜார்ஜியன் போயட்ரி. இப்ப வந்து இங்கிலாண்டோட குயின் பாத்தீங்கன்னா எலிசபெத் II. இவங்களோட அப்பா ஜார்ஜ் V ரூல் பண்ணிட்டு இருக்கிற பீரியட்ல இருந்த போயட்ஸ் தான் நம்ம ஜார்ஜியன் போயட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவங்களோட போயமை தான் ஜார்ஜியன் போயட்ரி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? George V ruled England from 1910 to 1935. The poets are called Georgian poets. Poems, Georgian poetry. So generally, Georgian poets அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are defined by a respect of formal qualities of poetry and romantic subject matter. ஸோ அவங்களோட போயமோட தீம்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நேச்சர், லவ், லெசர், ஓல்ட் ஏஜ், சைல்ட்ஹுட், அனிமல்ஸ், அன்எமோஷனல் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதை தீமா வச்சுதான் அவங்க போயம் எழுதுவாங்க. அப்புறம் they also wrote poems about sheep, bulls, various localities in British Isles. ஸோ இதனாலேயே இவங்களை வந்து ஒரு எஸ்கேபிஸ்ட்னு சொல்லலாம். அப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டில் வந்துட்டு நடந்த பிரச்சனைகள் அதை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ யாரெல்லாம் ரைட்டர்ஸ் பாருங்க, ஜார்ஜியன் ரைட்டர்ஸ். வால்டர் டி லா மேர். ஸோ இவரை வந்து போயட் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லலாம். அவரோட ஒர்க்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து W.H. Davis. He was a poet of many moods. ஓகேங்களா? He was also a lyric poet. ஸோ அவரோட போயம்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ரைட்டர்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் பாருங்க. வால்டர் டி லா மேர், இவரை வந்து போயட் ஃபார் சில்ட்ரன், இவரோட ஒர்க்ஸ். W.H. Davis, இவரோட லிரிக் போயட், இவரோட ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் ஜான் மேஸ்ஃபீல்ட். He was the central figure in the Georgian poetry. இவர் வந்து போயட் லாரட்டாவும் இருந்திருக்காரு 1930ல. So his works: The Saltwater Ballad, Ballad and Poems, The Daffodil Fields. Georgian poets வந்து பாத்தீங்கன்னா they discarded the use of archaic diction. அதாவது அவுடேட்டடான வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க போயம்ல அவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த தி, தோ, தவ், தி, தவ் இதெல்லாமே. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஜார்ஜியன் போயட்ஸ் discarded, D-I-S-C-A-R-D-E-D, discarded the use of archaic, A-R-C-H-A-I-C, diction, D-I-C-T-I-O-N. Georgian poems can be enjoyed by the unlearned. ஸோ அவங்களோட லாங்குவேஜ் வந்து ரொம்ப சிம்பிளா நீட்டா இருக்கும். ஈவன் The Georgian poetry is escapist as it does not show any awareness of the industrial world around it. The Georgian poets appeared between 1912 and 1922. The Georgians lived in a world of fantasy. ஸோ ஃபேண்டசி அப்படின்னா கற்பனை உலகம். இவங்களும் வந்து இவங்களோட சப்ஜெக்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கு. கண்டெம்பரரி ப்ராப்ளம்ஸை இவங்க டீல் பண்ணலை. The Imagist movement. The poetical movement known as Imagism was a reaction against Georgian
poetry. So Georgian poetryக்கு எதிரா வந்ததுதான் Imagism. The Imagists liberated poetry from Romanticism. So Romanticismல இருந்து விடுவித்தார்களாமா. They experimented with free verse. They believed in unlimited freedom of expression. Who started Imagist movement? Ezra Pound. Ezra Pound's 3 rules to write Imagist poetry. So Imagist poem எழுதுறது அப்படின்னா அதுக்கு ஒரு 3 rule அப்படின்னு Ezra Pound சொல்றாரு. அது என்னன்னு பாருங்க. Direct treatment of the subject. So fancy words, phrases எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. டைரக்டா என்ன டாபிக்கோ அதை பத்தி மட்டும்தான் சொல்லணும். We should use few words. அதாவது அந்த ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வேர்ட்ஸ்லேயே வந்துட்டு சப்ஜெக்டை சொல்லிடணும். கிரியேட் நியூ ரிதம்ஸ். ஸோ ஓல்டு ஒன்ஸ் எல்லாம் வந்து காப்பி பண்ணக்கூடாது. நியூவாக ரிதம் கிரியேட் பண்ணி போயம் எழுதணும். ஸோ இந்த ரூல்ஸ் வச்சு எழுதுகிற போயமை வந்து இமேஜிஸ்ட் போயம் அப்படின்னு சொல்லுவாங்க. Imagists endeavored to reveal the new consciousness in beautifully molded images. So Imagist poets ஓட ஃபோக்கஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் மேலே தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹில்டா டூலிட்டில். இவங்க ஒன் ஆஃப் த Imagist poets. இவங்களோட ஓரீட் அப்படிங்கிற போயம்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எர்த் சி பற்றி அந்த இமேஜ் பற்றி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட போயம்ஸ், அதாவது இமேஜிஸ்ட் போயட்ஸோட போயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சப்ஜெக்ட் மேட்டரில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரொம்ப கம்மியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த போயமில் வந்து ஷி ஃபோக்கஸ் ஆன் த இமேஜ், எர்த் அண்ட் சி. The Imagist movement flourished from 1910 to 1918. T.E. Hulme is the chief protagonist of Imagism in England. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு 5 ஷார்ட் போயம்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. அதோட டைட்டில் என்னன்னு பாருங்க. த கம்ப்ளீட் போயட்டிக்கல் ஒர்க்ஸ் ஆஃப் T.E. Hulme. THE த கம்ப்ளீட், COMPLETE, கம்ப்ளீட் போயட்டிக்கல், POETICAL, complete poetical works of T.E. Hulme, HULME. The first anthology of the Imagist movement is Des Imagistes, published in 1914. ஸோ ஆந்தாலஜி அப்படிங்கிறது இப்போ நம்ம ஓடிடியில் நிறைய ஆந்தாலஜிஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ ஆந்தாலஜி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் சப்ஜெக்ட், ஒரே சப்ஜெக்ட்ல டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் வந்து எழுதுறது தான். சரிங்களா? அது போயமா இருக்கட்டும் இல்லை படமாக இருக்கட்டும், எல்லாமே ஆந்தாலஜின்னு சொல்லுவோம். ஸோ இமேஜிஸ்ட் மூமெண்டோட ஆந்தாலஜி வந்து டெஸ் இமேஜிஸ்ட். ஸோ டெஸ் இமேஜிஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஆத்தர்ஸ், சேம் கான்செப்ட். ஸோ பாருங்க 11 கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. இந்த கான்ட்ரிபியூட்டர்ஸ்ல இங்கிலாந்து சேர்ந்தவங்களும் இருக்காங்க, அமெரிக்காவை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. எடிட்டர் வந்து எஸ்ரா பவுண்ட். Amy Lowell's Some Imagist Poets was the first landmark in Imagism. The Egoist was a magazine published by the Imagists. So இவங்களோட magazine தான் The Egoist. The Imagists prefer the language of common speech to decorative word. So எந்த எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸுமே இருக்காது. Only the common word. Imagists produce hard and clear poetry. They used concise, clearly visualized concrete images. உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் இல்லாமல் டெஸ்ட் மாதிரி அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து படிச்சுட்டு அதில் வந்து ஒரு ரீகால் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.